தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. அதனால் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து முதலில் நாம் ரட்சிப்புக்குள்ளால் வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்னால் நம்ம என்ன செய்வோன்னா, நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம். அதனால தான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்னு நீதிமொழிகளில் கொடுத்துருக்கு. ரட்சிக்கப்பட்ட பின் நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அது வாய்க்காது. அதை தான் ஏசாயா 54:17 கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் அமைதலோடு இருங்க, தேவன் பதிலளிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அது மட்டும் நம்ம செய்திடணும். அதுக்கப்புறம் தேவன் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்.